அமெரிக்காவால் ஏன் ஈரான் போரில் ஜெயிக்க முடியவில்லை? இஸ்ரேலை நம்பி அந்தரத்தில் தங்கும் அமெரிக்கா. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இப்ப நடக்கிற இந்த போர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. போன மாசம் ஆரம்பிச்ச இந்த சண்டை கிட்டத்தட்ட ஒரு மாசமாயும் முடிகிற மாதிரி தெரியல. அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய வல்லரசு நாடால கூட ஏன் ஈரானை இன்னும் ஜெயிக்க முடியல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் ஈரானுடைய நிலப்பரப்பும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸும் தான். ஈரான் ஒன்றும் சின்ன நாடு கிடையாது. பிரான்ஸ் ஜெர்மனியை விட ரொம்ப பெருசு. ஃபுல்லா மலைகளும் மேடும் பள்ளமுமா தான் இருக்கும். ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா பட்ட கஷ்டத்தை விட இது ரொம்ப அதிகம். மேல இருந்து பாம்பு போடலாம், ஆனா நாட்டை கட்டுப்படுத்த தரைப்பட உள்ள போகியே ஆகணும். லட்சக்கணக்கான வீரர்கள் தேவைப்படும். அதுக்கு இப்ப அமெரிக்கா தயாரா இல்ல. அமெரிக்கா கிட்ட லேட்டஸ்ட் போர் விமானங்கள் இருக்கலாம், ஆனா ஈரான் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்றாங்க. இஸ்ரேலோட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏவுகணைகளை வெறும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ட்ரோன்களை வச்சு காலி பண்றாங்க. ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை மலைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு ஈரான். அமெரிக்கா எவ்வளவு அழிச்சாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஈரான் தனியா சண்டை போடல, அவங்களுக்கு சப்போர்ட்டா லெபனான்ல ஹிஸ்புல்லா, ஏமன்ல ஹூத்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படையே இருக்கு. அமெரிக்கா ஈரானை இந்த குரூப்லாம் சேர்ந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மத்த அமெரிக்க தளங்களை அட்டாக் பண்றாங்க. இதனால போர் ஒரு இடத்துல நிக்காம எல்லா இடத்துக்குமே பரவுது. உலகத்துக்கே ஆயில் போற முக்கியமான இடமான இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,000 வெடிகுண்டுகளை கடலுக்கு அடியில் வச்சிருக்காங்க. அதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். பெரிய கப்பல்களை அட்டாக் பண்ண சின்ன சின்ன வேகமான படகுகளையும் வச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு தேனி கூட்டம் தாக்குற மாதிரி இருக்கும். இந்த இடமே வெறும் 21 மைல் அகலம்தான். ஈரானுடைய கரையில இருந்து கூட சாதாரண பீரங்கி வச்சே கப்பல்கள் அடிச்சிடலாம். இதனாலதான் மத்த நாட்டு கப்பல்கள் உள்ள வர பயப்படுறாங்க. ஈரானுடைய பிளான் போர்க்களத்துல ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது, உலக பொருளாதாரத்தையே முடக்கிறது தான். இப்போ 20% ஆயில் சப்ளை நின்னு போச்சு. இதனால அமெரிக்காவுக்குள்ளேயே மக்கள் ஆட்சிக்கு எதிராக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ட்ரம்புக்கு பெரிய தலைவலியாவும் மாறி போச்சு. ஈரான் இப்ப அங்க ஒரு சுங்கச்சாவடி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சீனா இந்தியா மாதிரி தங்களுக்கு பிடிச்ச நாடுகளுடைய கப்பல்களை மட்டும் விடுறாங்க. இது அமெரிக்காவுடைய கெத்துக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவாலாவும் பார்க்கப்படுது. இந்த கேப்ல சைனா இதை பயன்படுத்தி அவங்க வேலையை அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா ரகசியமா ஈரானுக்கு டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. ஐரோப்பிய நாடுகளும் ட்ரம்புக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. அமெரிக்காவுக்கு போற ஆரம்பிக்க தெரியும், ஆனா முடிக்க தெரியாதுங்கிற கெட்ட பேர் ஏற்கனவே இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா இஸ்ரேலுக்காக அமெரிக்கா இந்த சண்டையில இறங்குச்சு, ஆனா ஈரான் உலக பொருளாதாரத்தையே லாக் பண்ணி அமெரிக்காவை இப்ப திணற வச்சிட்டு இருக்காங்க. தரைப்பட உள்ள போனா லட்சக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் சாவாங்கிற பயமும் அமெரிக்காவை கட்டி போட்டிருக்கு. சோ இதனாலதான் இப்போ வரைக்கும் இந்த போர்ல அமெரிக்காவால ஜெயிக்கவே முடியல. ஒருவேளை அமெரிக்கா தரைப்படைகளை உள்ள தைரியமா அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க உயிரோட வீடு திரும்புறது ரொம்ப கஷ்டம்.